மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை. விழுப்புரம் மாவட்டத்தில் 24,876 ஹெக்டர் வனப்பரப்பும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 82,241 ஹெக்டர் வனப்பரப்பும் உள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மயிலம் தொகுதி திண்டிவனம் வனச்சரகத்தில் அமைந்துள்ளது. மயிலம் தொகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் மிக குறைவு. காட்டுப்பன்றிகள், குரங்குகள் ஆகியவை மட்டுமே இங்கு காணப்படுகின்றன. எனவே மயிலம் பகுதியில் வனவிலங்குகள் பாதுகாப்பு மையம் தொடங்குவதற்கான திட்டம் ஏதும் அரசின் பரிசீலனையில் இல்லை. விழுப்புரம் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட திண்டிவனம் வனச்சரகத்தில் ஊசுடு பறவைகள் சரணாலயம் ஏற்கனவே செயல்பட்டு வந்தது. கழுவேலி பறவைகள் சரணாலயம் 2021 நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. மரக்காணம் பகுதியில் அமிதாலஜி கன்சர்வேஷன் சென்டர் என்ற மையம் சுமார் 1 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மரக்காணம் பகுதியில் சுமார் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு பறவையியல் மையம் உருவாக்க ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே மயிலம் தொகுதியில் வனவிலங்கு பாதுகாப்பு மையம் அமைக்க வேண்டிய தேவை தற்போது இல்லை என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முதல்ல சொல்லிட்டேன், மயிலம் பகுதியில் அவ்வளோ வனவிலங்குகளும் கிடையாது, வனப்பகுதியும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவர் பாலங்கட்டத்தை பற்றியெல்லாம் கேட்டிருக்காரு. அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். அதுவும் குறிப்பாக மரக்காணம் பகுதியில் சுமார் 25 கோடி மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு பறவையியல் மையமே உருவாக்கப்படுகின்ற, மயிலத்துக்கு பக்கத்தில் தான் மரக்காணம்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் பறவைகள் சரணாலயம் அதுவும் அறிவிக்கை செய்து 2021ஆம் ஆண்டில் தமிழக முதலமைச்சர் அவர்கள்தான் 5151.6 ஹெக்டேர் பரப்பளவில் கழுவேலி பறவைகள் சரணாலயத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே பறவைகளை பொறுத்தவரையில் அங்கே மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் 5 மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அந்த 5 மரகத பூஞ்சோலைகளும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கழுவேலி பறவைகள் சரணாலயம் 2024ஆம் ஆண்டில் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ரெண்டுமே ஒரே வனக்கோட்டத்தில் வருகின்றது. ஆகவே தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயும் பல்வேறு பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மயிலம் தொகுதியாக இருந்தாலும் செஞ்சியை பற்றியும் கேள்வி கேட்டிருக்கிறார். வரவேற்கிறேன். செஞ்சி பகுதியிலே இந்த பிரச்சனைகள்லாம் இருப்பது எனக்கும் நீண்ட காலமாக அந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் தாங்கள் கூறியதைப் போல அதுவும் எனக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் தான் வனத்துறையின் மூலமாக கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் நீளத்திற்கு 250 கோடி ரூபாய் செலவிலே சாலைகளை சீரமைக்கின்ற பணியையும் இந்த அரசு முதலே அறிவித்திருக்கிறோம். இது போன்ற நீங்கள் சொல்லுகிற புதிய சாலைகள் வேண்டுமென்றாலும் அதற்காகவும் நாம் அனுமதி பெற்று, ஏன்னா நான் முதல்ல சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஒன்றிய அரசிடமிருந்தும் அனுமதி பெற வேண்டியிருக்கிறது. பெற்று அதற்கான பணிகளையும் உடனடியாக செய்வதற்கு செஞ்சி பகுதியிலே, அதுவும் அங்கே செஞ்சிக்கோட்டை அதுவும் இருக்கிற காரணத்தினால் அதற்கான பணிகளை எல்லாம் விரைவில் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அன்னியூர் சிவா. மாண்புமிகு பேரவைத் தலைவர், விழுப்புரம் மாவட்டத்துடைய அமைச்சர் அவருடைய தொகுதி திருக்கோயிலூர் தொகுதி, அதற்கு பக்கத்திலே இருக்கிற விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள நல்லாப்பாளையம் கிராமத்திலிருந்து அடுக்கம் காப்பு காடு வழியாக செல்லும் சாலையை வனத்துறை சார்பாக சீர் செய்து தரப்படுமா என்பதை தங்களின் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முதல்ல சொல்லிட்டேன், இது விழுப்புரம் மாவட்டம் பொறுத்தவரையில் நான் சொந்த மாவட்டம். கண்டிப்பாக அங்கே இருக்கிற வனப்பகுதிகளில் இது போன்ற புதிய சாலைகள், என் தொகுதியிலே இந்த பிரச்சனைகள்லாம் சில இடங்களில் இருக்கின்றன. ஆக இந்த புதிய சாலைகளை உருவாக்குவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் உடனடியாக இந்த அரசு மேற்கொள்வதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள். விவசாயிகளும் பாதிக்கக்கூடாது, இந்த பகுதி மக்களும் பாதிக்கக்கூடாது, சாலைகளும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே மிக கவனமாக வனத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது.